அந்த போதை வஸ்து பாவிக்கிறவருக்கு உம்மா பாப்பா பிள்ளை மனைவி சொந்தம் பந்தம் மார்க்கம் எல்லாம் இந்த போதைக்கு பிறகுதான் இருக்கு. இந்த ஒரு வரவிலக்கணத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. போதை வஸ்து பாவிக்கிறவனுக்கு அந்த போதைக்கு பிறகுதான் பண்ணாரு, அந்த போதைக்கு பிறகுதான் உம்மா, அந்த போதைக்கு பிறகுதான் பாப்பா. உம்மாக்கு ஆபரேஷன் பண்ண வச்ச காசு எடுத்துக்கொண்டே போதை பாய்ப்பான். ஏன்னா அவனுக்கு போதைக்கு பிறகுதான் உம்மா. மட்டக்களப்பில் ஒருத்தன் போதைக்கு காசு கொடுக்காத தாயையும் தங்கச்சியும் கொலை பண்ணிட்டு போய் பாவிக்கிறான். பேப்பர்ல வந்து நியூஸ் பார்த்திருப்பீங்க. அம்மா சீட்டு காசு எடுத்துக்காண்டு அலிமல்ல வச்சுக்கிறான். கேட்கறான் இல்லைன்னு மறைச்சு பிடிச்சா கத்தி எடுத்து ஒரு குத்து, தங்கச்சி ஓடி வந்து என்ன அவர் ஒரு குத்து எடுத்துக்கு போய் பாவிச்சு போட்டு அவன் தூக்கில தொங்குறான். அப்ப உம்மா விட தங்கச்சை விட அந்த போதை அவனுக்கு பெருசா தெரியுது. அதே மாதிரி இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒருத்தன் கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் தன்னுடைய மனைவியை இன்னொருத்தனுக்கு விலை பேசுறான் இந்த போதைக்காக. அவள் தூக்குல தொங்கி மயிரிழையில உயிர் பிழைக்கிறாள். கொழும்புல சொந்த சகோதரியும் பிள்ளைய ஜன்னல் வழியாக தூக்கி பிடிச்சி மாடியில இருந்து கீழே போட்டுருவான், காசு தாங்கிறான். இவன் போட மாட்டான்னு நினைச்சா அவன் இல்லைண்டா தூக்கி போட்டான். வீட்டுல உள்ள கேட்டின், கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு, குறை தேங்காய் போத்தல், அரிசி பேக்கு இதெல்லாம் வித்து போதை பொருள் பாவிக்கிறான். அல்லாஹ் அவர்கள் மீது சாபத்தை உண்டாக்குவானாக. இந்த கொமட்ட வேண்டியதுக்கு தூள் கொடுக்குறாக்களும் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆக்களா இருப்பாங்க நல்லா தெரியும். இது கொமட்டு விட்டு அந்த காலத்துக்கு வாரான், கேட்டின பிச்சுக்கு வாரான், கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு வாரான். இந்த அறவல்லையில சாமான் வாங்குறாக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க முதல்ல அல்லாஹ்வை பயப்படணும்.